இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். மறுபடி வாசிங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்படியே உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமா, நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாதப்பா, பயப்படாதே. அப்புறம் சொல்றாரு, நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவனாய் இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. போன வாரத்தில் நம்ம என்ன செய்தி கேட்டோம்? சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிக்கும் போது மாத்திரமே தேவனுடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதனால நாம சூழ்நிலையை பார்க்க கூடாது. நாம தேவனுடைய வல்லமை மகா பெரியது என்பதை உணர்ந்து நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவன் தம்முடைய மகிமையை அந்த இடத்துல என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார் என்று சொல்லி போன வாரத்திலே நாம தியானித்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த விசுவாசம் என்ன அப்படின்னா, அது தேவனை பிரியப்படுத்தக்கூடியது, தேவனை பின்தொடரக்கூடியது, கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளக்கூடியது விசுவாசம் என்று சொல்லி நாம் கேட்டோம் இல்லையா? அவர்கள் மார்த்தாலும் மரியாளும் விசுவாசித்தபடினாலே மரித்த சகோதரனை ஆண்டவர் உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பி தந்தார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இன்றைக்கு ஆண்டவர் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வருகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்றாரு, பயப்படாதே, நீ என்ன செய்ய? விசுவாசம் உள்ளவனாய் இரு. நம்முடைய வாழ்க்கையில பயப்படும்படியான பல சூழ்நிலைகள் ஒருவேளை வாழ்க்கையில எல்லாருக்கும் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத? பயப்படாதே. இல்லையா? ஸோ சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்து பயம், சிலருக்கு வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்த பயம், சிலருக்கு பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு உடைய பாதுகாவல், பயணம், இவைகளை போன்ற காரியங்களிலே ஐயோ என்ன ஆகுமோ என்று சொல்லி பயந்து கலங்குவார்கள். இப்படி சிலருக்கு மரணத்தை குறித்து பயம், சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு மனிதர்களை குறித்து பயம், சிலருக்கு தங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை குறித்த பயம், சிலருக்கு பிசாசை குறித்த பயம். இப்படி எத்தனையோ விதமான பயங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத? பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமா, நீ பயப்படாதப்பா. ஒருவேளை இந்த கால வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனையில வந்திருக்கிற உங்கள் உள்ளத்துல கூட எத்தனையோ காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ காரியங்களை குறித்து பயத்தோட, கலக்கத்தோட, ஒருவேளை வேதனையோட இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நான் இதை குறித்து ரொம்ப பயந்திருக்கேன்,
அது எனக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பயப்படாத. ஏன் ஆண்டவர் சொல்லுக்கா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏன் நம்ம பயப்படக்கூடாது? கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்றாரு, இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்காருன்னு சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? உங்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப ஏன் பயப்படுறீங்கன்னு கேளுங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் நாம் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பயம் என்ன பண்ணுன்னா வேதனையை கொண்டு வரும். பயம் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது அது நம்முடைய விசுவாசத்தை இழந்து போக செய்யும். சொல்லப்போனா பயம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடும். ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வந்துட்டா அவனுக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணிடும், போயிடும். அதுக்கடுத்து என்ன வந்துடும், அவிசுவாசம் வந்துடும். அப்புறமா அவன் பேசுகிற காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், அது அவிசுவாசம் உள்ளதாய் காணப்படும். அதனால எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம பயப்படக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா, தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம இந்த உலகத்துல வாழும்போது சந்திப்போம். ஆமா, நம்ம நினைக்கிறபடியே எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதாவது அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறாள். ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகமாகிறாள். அப்போ அங்கே ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதனுடைய வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. என்னவா, அவளுடைய மகள் மரிக்கும் தருவாயிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து அவன், இயேசுவே என் வீட்டிற்கு வாரும், என் மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், நீர் வந்து அவளை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டிக் கொள்கிறான். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட போகிறார். பாருங்க, போகிற அந்த வழியில் என்ன நடக்கு, அங்கே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை சந்திக்கிறாள். பாருங்க, ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருக்காரு. இப்போ இவ சொல்றா, அதாவது அங்கே அந்த தகப்பன் வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்றாங்க, நீங்க போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்க மக என்ன பண்ணிட்டா, மரித்து போய்விட்டாள். என்ன சொல்லிட்டாங்க, உங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏன்னா அவர் இனிமேல் வந்து பிரயோஜனம் இல்லை, வியாதியா இருந்த உங்க மகள் இப்ப என்ன ஆயிட்டா, செத்து போயிட்டா. சொன்ன உடனே அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் மிகவும் பயந்தான். அல்லேலூயா. இப்போ என் மக குணமாயிடுவா, என் மகளை இயேசு வந்து சுகமாக்கி விடுவார், என் மகள் சோதரம் ஆரோக்கியம் அடைவாள் என்று நம்பின அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. அவளுடைய மகளை இப்ப என்ன பண்ணிட்டாலாம், மரித்து போய்விட்டாள். அந்த கேட்ட உடனே அந்த தகப்பனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க வாசித்தீங்கன்னா, அதாவது 49ஆம் வசனத்துல அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
பாருங்க, நீங்க 55ஆம் வசனத்தில், அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்க்கிறோம், அந்த மகள் மரித்து போய் விட்டாள். அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ என்ன பண்ணாத, பயப்படாத. அல்லேலூயா. சோ இப்போ உன் விசுவாசத்தை என்ன பண்ணாத, இழந்து விடாதே. நான் உன் மகளை குணமாக்கும்னு சொல்லி நீ விசுவாசித்து தான் என்னிடத்துல நீ என்ன பண்ண வந்த. சோ இப்போ உன் மகள் மரித்து போய்விட்டால் என்பதனாலே நீ விசுவாசத்தை என்ன பண்ணாத, இழந்து விடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அதை கண்டு என்ன பண்ணாத, பயப்படாதே. சொல்ற, நீ பயப்படாதப்பா, நீ விசுவாசம் உள்ளவனா என்ன பண்ண இரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகள் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். போன வாரம் கூட நம்ம கேட்டோம் இல்லை, லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவன் உயிர் பிழைப்பதற்கான வழி இல்லை. ஆனா முடிந்து போனதை திரும்ப உயிர்ப்பிக்கிறவர் தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அவர் சகலத்தையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான், இனி இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீள்வதற்கு, இந்த போராட்டத்திலிருந்து நான் மீள்வதற்கு, இந்த கடனிலிருந்து நான் மீள்வதற்கு, ஒருவேளை இந்த துன்பத்திலிருந்து நான் மீண்டு வருவதற்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதப்பா. என்னவாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இது ஏன் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நாம சூழ்நிலையை பார்க்க கூடாது. ஸோ எல்லா சூழ்நிலையிலும் நாம் பயப்படாமல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதத்தை செய்வார், நான் இழந்த நன்மையை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மறுபடியும் எனக்கு கொடுத்து என்னை உயர்த்துவார் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் மனிதர்கள் நம்மை கைவிடலாம். ஆனால் நாம் நம்பி இருக்கிற வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்க நம்பிக்கை நீங்க என்ன பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. பாருங்க, இங்க புள்ள செத்துட்டா, அதை கேட்ட உடனே தகப்பன் பயப்படுகிறான். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதப்பா, ஸோ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னது மாத்திரல்ல, ஆண்டவர் அவள் மரித்து போன அந்த வீட்டுக்கு வந்து மரித்து போன அந்த மகளை இயேசு உயிர் கொடுத்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத. ஸோ எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிட்டாலும் நாம் என்ன செய்யணும்னா, பயப்படாதபடிக்கு நாம் தைரியம் உள்ளவர்களாய், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய விசுவாசத்தை நான் இழந்து விட மாட்டேன். ஏன்னா என்னை அழைத்த ஆண்டவர், என்னை உருவாக்கின ஆண்டவர், இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னை நான் இழந்ததை திரும்ப கொடுப்பார், எங்களை உயர்த்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் தேவனை பின்பற்றி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லைனாலும் சொல்லுங்க, இல்லை கர்த்தர் எனக்கு மறுபடியும் எல்லாத்தையும் கொடுப்பார். ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து வெறுமையான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு திரும்ப எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். பாருங்க, எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதப்பா, இப்ப கூட உன் விசுவாசத்தை என்ன பண்ணாத, நீ இழந்து விடாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா விசுவாசத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இழந்துடவே கூடாது. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சுவாசம் நான் சொல்வேன். ஆமா, நம்முடைய வாழ்க்கையினுடைய நங்கூரம் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அதனால விசுவாசத்தை இழந்துட்டா எல்லாம் போயிடும். ஆனா நீங்க எல்லாம் போனாலும் விசுவாசத்தோட கர்த்தர் என்னோட இருக்கிறார், திரும்ப தேவன் எனக்கு எல்லாத்தையும் தருவார்னு சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் நீங்க இழந்ததையும் திரும்ப கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க சொல்றாரு ஆண்டவரே, நீ பயப்படாதப்பா, நீ என்ன செய்ய, விசுவாசம் உள்ளவனாயிரு.
நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா விசுவாசம் நிறைய இடத்துல பைபிளில் இந்த சுவிசேஷத்தில் அற்புதங்களை கொண்டு வந்ததை நம்ம நிறைய இடங்களில் வாசிக்க முடிகிறது. குறிப்பாக மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 15:28. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்க பார்க்குறோம், அதாவது 22ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே மரித்து போன பெண்ணுடைய தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதன்னு சொல்லி. நீங்க இங்க பார்க்கிறோம், இந்த கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற இந்த பெண்ணினுடைய மகள் என்ன செய்யறாளாம்? பிசாசினால் அவள் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசு எங்க இருக்கானோ அங்க என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். சில நேரங்களில் பாருங்க, ஆண்டவரை தேடாத குடும்பங்கள்ல பிசாசு பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்குகிறது பார்க்கிறோம். வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம், கடன், ஏழ்மை, முன்னேற முடியாத தடைகள், பலவிதமான நஷ்டங்கள், இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கணும் யாருன்னா பிசாசு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கோ வரான். நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை, அப்போ தான் நம்ம வேலிக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த கானானிய ஸ்திரீ, இவள் யூத பெண் அல்ல, அவள் ஆண்டவரை ஒருவேளை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல, ஒரு புறஜாதி பெண். ஆனால் அவள் யோசிக்கிறான், என் மக இவ்வளவு கொடிய வேதனைப்படுகிறாள், இந்த வேதனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து இயேசு மாத்திரமே என் மகளை குணமாக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில கூட இந்த உலகத்தில் எப்போ மெய்யான விடுதலை கிடைக்கும் அப்படின்னா இயேசுவை தேடி வரும்போது மாத்திரம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய பணத்தினால, நம்முடைய பலத்தினால, ஒருவேளை நமக்கு இருக்கிற திறமையினால, அல்லது நமக்கு இருக்கிற மற்ற மனிதர்களால நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிரச்சனையிலிருந்து, நம்முடைய போராட்டத்திலிருந்து, ஒருவேளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க இந்த உலகத்தில் யாராலும் கூடாது. இந்த தாய் அதை அறிந்தவளாய் பாருங்க, அவளுடைய மகள் பிசாசினால அந்த கொடிய வேதனைப்படுகிற போதெல்லாம் அந்த தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அப்போ அவள் முடிவு பண்ணிட்டா, இந்த வேதனை மாறணும்னா எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது நான் யார்கிட்ட போனோம்? இயேசுவின் இடத்திலே நான் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை யோசிச்சு பாருங்களா, அந்த அம்மா அன்னைக்கு இயேசுவின் இடத்துல வராம இருந்திருந்தா அவளுடைய மகள் அந்த கொடிய பிசாசினுடைய பிடியிலே அவள் என்ன செஞ்சிருப்பா? மரித்து போயிருப்பாள். ஆகவே அவள் இயேசுவை தேடி ஆண்டவரிடத்தில் வருகிறாள். பாருங்க, அங்க வந்து ஆண்டவரிடத்தில் அவள் வேண்டிக் கொள்ளுகிறாள், இயேசுவே, என் மகளுக்கு என்ன பண்ணுங்க? இரக்கம் செய்யுங்க, அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இல்லை பாருங்க, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கே சொல்றாரு. நீங்க அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர், அதாவது 28ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. இல்லையா, இந்த சம்பவத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவள் ஆண்டவரை விடலை, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறாள். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லாம் என்ன ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவ சொல்றா, நாய்க்குட்டிகள் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகள் என்ன ஆகணும்? தின்னும் ஆண்டவரே, நாங்கள் நாய்க்குட்டிங்க, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். பாருங்க, ஆண்டவர் அங்கே சோதர அற்புதத்தை செய்கிறார். நீங்க அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது
அந்நேரமே அவள் மகள் என்ன பண்ணாலாம்? ஆரோக்கியமானாள். 28ஆம் வசனம். ஏன்? அந்த கொடிய வேதனையிலிருந்து, அந்த பிசாசின் பிடியிலிருந்து, இல்லையா, பல வருடமாய் கட்டப்பட்டிருந்த அந்த சத்துருவின் பிடியிலிருந்து அந்த மகளை விடுதலையாக்கினது எதுவா? விசுவாசம். அல்லேலூயா. இந்த அம்மா, நான் அப்படியே தான் இருப்பேன், என் மக இனிமேல் குணமடையவே மாட்டா, என் வாழ்க்கை அவ்வளோதான், என் மகளுடைய வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தா அவள் அப்படியே தான் இருந்திருக்கணும். ஆனால் அந்த அம்மா நினைக்கிறா, இந்த கொடிய வேதனையிலிருந்து என்னை குணமாக்க ஒரு தெய்வம் இருக்கார், என் மகளை விடுதலையாக்க ஒரு தெய்வம் இருக்கார். இந்த வேதனை மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான், நான் இயேசுவினிடத்திலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவள் இயேசுவை தேடி வந்தபடினாலே பாருங்க, அந்த பிசாசினால் கொடிய வேதனை அனுபவித்த அவளுடைய மகளுக்கு ஒரே ஒரு நொடியில இயேசு சுகத்தை தந்தார். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி அப்பா. ஒருவேளை அந்த அம்மாவுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. இல்லை, அவளும் எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பா, எத்தனையோ மந்திரவாதி பார்த்துருப்பா, எத்தனையோ விதத்தில் முயற்சி செஞ்சிருப்பா. ஆனால் அவளுடைய குடும்பத்தில் இருந்த அந்த வேதனை நீங்களே. ஆனால் இயேசுவின் இடத்துல வந்தபோது இயேசு அவருடைய மகளை ஒரே ஒரு செகண்டில் ஆண்டவர் குணமாக்கினதை பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு இயேசு சொல்கிறாரு? உன் விசுவாசம் பெரிதுமா. நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய விசுவாசம்லாம் எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். ஆமாம், நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமாம், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமாம், ஏன்னா நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில். ஸோ நாம் வேண்டிக் கொள்ளுகிறதே, வேதம் சொல்லு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, கர்த்தர் ஒரே ஒரு அந்த கொடிய பிசாசின் பிடியிலிருந்து அவளுடைய மகளை குணமாக்கினது எதுவா? அவள் தேவன் மேலே வைத்த விசுவாசம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, யாரா இவன்? சொல்லுங்க, யார் இவன்? குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகம் நமக்கு தெரியும், இருக்கிறதுலே ரொம்ப கொடிய வியாதி. என்ன வியாதி? இந்த குஷ்டரோகம். இன்னைக்கு ஆண்டவர் இந்தியாவில் அப்படிப்பட்ட வியாதிகள் இல்லாதபடியான ஒரு சூழ்நிலையை கர்த்தருடைய தேசத்தில் உண்டாக்கி இருக்கிறதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ இங்கே பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், அந்த குஷ்டரோகி அவனுடைய சதையெல்லாம் அழுகி, இல்லை, நாற்றம் எடுத்து, அவனுடைய தோற்றமே எப்படி இருக்கும்? ரொம்ப அகோரமாக இருக்கும், இல்லையா? ஸோ அவனுடைய புண்கள் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும், சீழ் வடிந்து கொண்டிருக்கும். அத்தனை கொடிய வியாதியுள்ள, புறக்கணிக்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, இல்லையா? ஸோ ஒரு அருவருப்பான தோற்றத்தை உடைய ஒரு மனிதன் குஷ்டரோகி. அப்போ அவன் ஒரு நாள் இயேசு வண்டை ஓடி வருகிறான். வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க யாரால் ஆகும்? சொல்லுங்க, யாரால் ஆகும்? உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். இல்லை, சொல்கிறேன், உம்மால் ஆகும் ஆண்டவரே. இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருவேளை இவன் குஷ்டரோகியாச்சே அப்படின்னு சொல்லி அவனை அற்பமாக எண்ணி அவனை தள்ளி விடவில்லை. ஒருவேளை அவனை மனிதர்கள் தள்ளி விட்டார்கள். ஏன்னா அந்த காலத்தில் குஷ்டரோகிங்களாம் ஊருக்குள்ளே குடியிருக்க முடியாது. பாளையத்துக்கு வெளியே என்ன பண்ணோம்? தனியாக ஒரு இடத்துல அவர்கள் ஒதுக்குப்புறமான இடங்களிலே அவர்கள் தங்கி இருப்பார்கள். யாராவது அவங்க இருக்கிற வழியாக நடந்து போனால் கூட அவன் சொல்லணுமா, தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி குஷ்டரோகி என்ன பண்ணோம்? சத்தமிடணும். ஸோ அப்படி புறக்கணிக்கப்பட்ட
ஒரு அற்பமான ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த குஷ்டரோகி ஆனால் முடிவு பண்ணுறான், நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை குணமாக்க ஒரு தெய்வம் இருக்காரு. அவர் தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. அவன் விசுவாசிக்கிறான், நான் அவரிடத்துல போனா அவரால் மட்டும்தான் என்னை குணமாக்க முடியும். அவன் சொல்றான் பாருங்க, உம்மால் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில இந்த வார்த்தையை நம்ம மறக்கவே கூடாது. எப்பவுமே நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம தேவை ரொம்ப பெருசா வரலாம், ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்லணும், உம்மால இந்த தேவையை சந்திக்க ஆகும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சரீரத்தில் சின்ன சின்ன பலவீனங்கள் வரலாம், ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உம்மால இந்த வியாதியை பலவீனத்தை குணமாக்க உம்மால ஆகும் ஆண்டவரே. சில நேரத்தில் வாழ்க்கையில் ஒருவேளை சில விதமான பிரச்சனைகளை, ஒருவேளை நஷ்டங்களை, சில தோல்விகளை கூட நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நம்ம பயப்படக்கூடாது, ஆண்டவரை உம்மால இந்த சூழ்நிலையை மாற்ற ஆகும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்க, என்னை உயர்த்த ஆண்டவரே, என்னை கனப்படுத்த, என்னை மேன்மைப்படுத்த ஆண்டவரே, எனக்கு இந்த உத்தியோகத்தை கொடுக்க, என் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உம்மால கூடும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவன் குஷ்டரோகி, ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கு. அவன் கானானிய ஸ்திரீ, தேவனை அறியாத ஒரு மகள், ஆனால் அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுதான்? பெரிதா இருந்தது. இவன் குஷ்டரோகி தான் இல்லை, ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கு? ரொம்ப பெருசாக இருக்கு. இல்லை, என்னை மருத்துவத்தால் குணமாக்க முடியாது, என்னை இந்த உலகத்தில் இருக்க எந்த மனிதனால் குணமாக்க முடியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் இயேசுவால் என்னை என்ன பண்ண முடியும்? குணமாக்க முடியும். அதனால தான் அவன் ஆண்டவரை தேடி வருகிறான். பாருங்க, தேடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவனுடைய தாழ்மை பாருங்க. இல்லை, ஸோ ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற எந்த மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளாதிருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவினிடத்தில் வரும்போது நாம் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கூட நாம் இயேசுவிடத்தில் வரலாம். பாருங்க, அவர் நம்மை ஒருபோதும் தள்ளாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எந்த நிலைமையில இருந்து வருகிறாய் என்பதை தேவன் பார்க்கல, ஆனால் உன் வேதனை என்ன, உன் தேவை என்ன, உன் பிரச்சனை என்ன, அதை இயேசு அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவரை தேடி வரும்போது பாருங்க, உன் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என் மக இவ்வளோ நாள் இப்படிப்பட்ட ஒரு அற்பமான நிலைமையில, இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில, இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தா, ஆனால் என்னை தேடி வந்துட்டான், இனி என் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்த்து எதற்காக ஆண்டவரிடத்தில் வந்தோமோ அந்த நன்மை மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைக்கின்றார். அல்லேலூயா. இவன் குஷ்டரோகி தான். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அவன் காலத்தில் இவனை மாதிரி எத்தனையோ குஷ்டரோகி என்ன பண்ணியிருப்பாங்க? பாளையத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களாம் குணமடைஞ்சாங்களா? இல்லை. ஏன்னா அவர்கள் இயேசுவை தேடி வரவில்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு தெரியுது, நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனியும் என்னுடைய சரீரம் இப்படி அழுகி போகக்கூடிய நிலைமையில, இந்த அருவருப்பான தோற்றத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்காரு, எனக்கு சுகம் தருகிற ஒரு தெய்வம் இருக்காரு, என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்காரு, நான் அவரை தேடி போவேன் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்ததுனால பாருங்க, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் அவனை தொட்டார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அங்க நம்ம வாசிக்கும் போது வாசிங்க, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி. இவன் வாழ்க்கை, அதாவது இவன் சரீரத்தில் எத்தனை வருஷமா குஷ்டரோகியா இருந்தான்னு சொல்லப்படலை, ஆனால் அநேக ஆண்டுகள் இந்த குஷ்டரோக வியாதினால கஷ்டப்பட்ட அவனை இல்லை, ஒரே ஒரு நொடியில இயேசு குணமாக்கி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ வருஷமாக தீர்க்க முடியாத பிரச்சனையா, தீர்க்க முடியாத வியாதியா, ஒருவேளை தீர்க்க முடியாத போராட்டங்களா? ஒரு வழி இருக்கு. நீங்க இயேசுவை தேடி வாங்க, அவரை விசுவாசிங்க. அவருடைய வல்லமை உங்களை குணமாக்க, உங்களை விடுவிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த அது மகா பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, எவ்வளோ ஒரு அருவருப்பான தோற்றமுடையவனாக இருந்திருப்பான். ஆனால் ஒரே ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடியில் ஆண்டவர் அவன் தோற்றத்தை என்ன பண்ணிட்டாரு? மாற்றி விட்டார். அலங்கோலமான அந்த மனுஷன் இப்போ எப்படி ஆயிட்டு இருப்பான்? அழகாக மாறிட்டு இருப்பான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவன் தோலெல்லாம் மாறி போயிடுச்சு, அவன் காயங்கள்லாம் மாறி போயிடுச்சு பாருங்க. இது வரைக்கும் அவனை புறக்கணித்த மனிதர்கள் அடுத்தது அவனை என்ன பண்ணியிருப்பாங்க? தேடி வந்திருப்பாங்க. நம்ம கூட அப்படிதான். இயேசுவை தேடி வந்துட்டோம்னா போதும், நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கறது மாட்டார். இல்லை, நம்ம அற்பமாக எண்ணின மனிதர்களாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால விசுவாசம், இது 3 சம்பவத்திலுமே நம்ம எதை பார்க்கிறோம்? விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். ஆமா பாருங்க, அந்த மகள் மரித்து போனால், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நீ என்ன செய்ய? விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டாள். எத்தனையோ வருடங்கள் அந்த வேதனை. ஆனா இயேசுவின் இடத்துல வந்தால் பாருங்க, அவள் விசுவாசித்தாள். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு நொடியிலே அவள் மகளை கர்த்தர் குணமாக்கினார். அல்லேலூயா. சோதரம். இங்க பார்க்கிறோம், பல வருடமாய் குஷ்டரோக வியாதினால பிடிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் வந்து சொல்றான், உம்மால் ஆகும் ஆண்டவரே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உங்க இருதயத்தில் நீங்கள் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்மால் ஆகும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை சில நேரத்தில் மனுஷங்களாம் சொல்லுவாங்க, அவ்வளோதான்பா, இனி நீ வாழவே வழி இல்லை, உன் கடனே அடையாது, உனக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு கல்யாணமே ஆகாது, உன் பிள்ளைங்க இனிமேல் வாழ முடியாது, நீ வீட்டை கட்ட முடியாது, உனக்கு வேலை கிடைக்காது. இப்படி உலகம் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி உலகம் சொல்லும், மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் எப்போது நீ சொல்லணும், ஆண்டவரே உம்மால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், என்ன சொல்லணும்? நீங்கள் உம்மால் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி விசுவாசிங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் அது பெரிதாய் விளங்கும். கர்த்தருக்கே